ஆற்றுவதற்காக நான் அழைக்க விரும்பும் நபர். செய்தியை அலங்கரிக்காமல் நேரடியாக உண்மையை பேசும் ஊடக குரல். ஊடக உலகில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பணியாற்றியவர். தி நியூ சர்க்கிள் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பிபிசியின் முன்னாள் பத்திரிகையாளருமான திரு ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் தயார் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அவர் பேச தெரியாது அப்படின்னு பேசிவிட்டாரு. எனக்கு முன்னே பேச தெரியாது. இந்த மேடையில் நான் உட்கார்றதுக்கு தகுதியானவனா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க உட்கார்ந்து அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க சார்பா இவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க உட்கார்ந்து நான் ரொம்ப அந்நியப்படுறேன். கிட்டத்தட்ட 2010 தொலைக்காட்சி ஊடகத்துல பணியாற்ற ஆரம்பிச்சேன். 2000 ஆரம்பிச்சேன். 2010 வரைக்கும் தொலைக்காட்சி. 2010க்கு பிறகு டிஜிட்டல் ஜேர்னலிசம்ல போயிட்டேன். இன்னைக்கு டிஜிட்டல் ஜேர்னலிசம் எல்லாரும் திட்டுறாங்க. அதுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கேன். 2010லயே டிஜிட்டல் ஜேர்னலிசம் பிபிசியில் ரேடியோவை முடிச்சுட்டு டிஜிட்டலுக்கு மாற்றணும், ஆர்கனைசிங் நியூஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சப்ப ரேடியோல டிஜிட்டல் ஜேர்னலிசம்க்கு போறதுக்கு வந்தேன். ஸோ டிஜிட்டல் ஜேர்னலிசம்ல ரொம்ப அதிகமா வார்த்தையை பயன்படுத்துவாங்க. டைம் ஸ்பெண்ட் அப்படின்வாங்க. இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் அவங்களுக்கு நேரத்தை எவ்வளவு செலவழிக்கிறாங்களோ அவ்வளோ வருமானம் அவங்களுக்கு. நேரம் தான் இன்னைக்கு எல்லாருமே காசு. இந்த டிஜிட்டல் யுகத்துல நேரம் தான் காசு. இங்க மேடையில உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் நேரத்தோட முக்கியத்துவம் நல்லா புரியும். அவங்களுக்கு நேரம் இருக்குமானும் எனக்கு தெரியாது. அவங்க ஆற்றுற பணி, அவங்க ஏற்று பொறுப்புகளுக்கு மத்தியில அவங்க நான் ஆரம்பத்துல அவங்க சிறந்த மாணவர்களா இருந்ததுனாலதான் ஐஏஎஸ் ஆனாங்க, சிறந்த மாணவர்களா இருந்ததுனாலதான் பெரிய தலைவர்கள் ஆனாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சிறந்த மாணவர்களா இருந்ததுனால தன்னை அறியாமலே ஒரு சிறந்த குருவாகவும் உருமாறிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பொறுப்பாவே எடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கான்சியஸ் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். டிஜிட்டல் ஜேர்னலிசம்ல கான்சியஸா கன்சியூம் பண்ற ஆட்களுக்கு நம்ம ஜேர்னலிசத்துல செய்திகளை கொடுக்கணும் அப்படின்றது பேசுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கான்சியஸா நம்ம ஒரு பொறுப்பு மிக்கவர்களா இருக்கணும் அப்படிங்கறத உணர்ந்து பொறுப்பு மிக்கவர்களை உருவாக்கணுன்றதுல ரொம்ப சிரத்தை எடுத்து இன்னைக்கு பெங்களூர்ல பணியாற்ற சென்னையில இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தணுன்ற அவசியமா இருக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அவருக்கு வேலை பொழுது மத்தியில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்ற அவசியமே அவருக்கு கிடையாது. பட் அவருடைய அந்த ஆர்வம்ன்றது யாராவது இதை படிச்சு தெரிஞ்சிட மாட்டாங்களா, டிஜிட்டல்ல மட்டும் கன்சியூம் பண்றவங்க புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வரலாறு அப்படிங்கிறது வெற்றியாளர்களோட வாழ்க்கை. வெற்றியாளர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்க பத்தி மட்டும் பேசுறது மட்டும் இல்லாம இவர் ஐஏஎஸ் ஆபீசர், இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம வண்டியை கார் ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா கார் ஓட்டும் போது, இல்லை பைக் ஓட்டுறவங்க இருந்தா பைக் ஓட்டும் போது ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. அந்த மிரர் மூலமா பின்னாடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதை எதுக்கு நம்ம பார்க்கணும்னா பாதுகாப்பா வண்டியை செலுத்துறதுக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம பாதுகாப்பா நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி, அதாவது மாற்றம்ன்றதுதான் மாறாதது, அந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாற்றம் சிறந்த மாற்றமா இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லுங்க, அவங்களுக்கு பேச வராது, நீங்க போய் தானே சொல்றீங்க. அவ்வளவு அழகா பேசியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி.